மழைநீரும் அதிக அளவில் வைகை ஆற்றில் கரை ஒட்டி வந்ததனால், மழைநீரோடு சேர்ந்து கழிவு நீரும் சேர்ந்ததனால் வைகை ஆற்றில் இருக்கின்ற தடுப்பு சுவர் கீழே சாய்ந்து அதை ஒட்டி இருக்கின்ற வீடுகள் இடிந்து ஒரு 3 வீடுகள் இடிந்து விழுந்து விட்டன. அவற்றை சரிபார்க்கின்ற பணியை இன்றைக்கு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறை ஆகிய அனைத்து துறைகளும் இங்கே இணைந்து அந்த பணியை மேற்கொண்டு வருகின்றன. பொதுமக்களுக்கு இங்குள்ள மக்களுக்கு வீடுகள் இடிந்ததனால் அந்த வீடுகளுக்கு இந்த இடத்தில் குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணம் ஏன்னா கரையை ஒட்டி அந்த மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாற்று இடம் கொடுப்பதற்கு வருவாய்த்துறையின் மூலமாக மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து பேசி அவர்களுக்கு இடம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. பக்கத்தில் நம்முடைய பேரூராட்சியினுடைய இடம் இங்கே இருக்கிறது. பேரூராட்சியின் தலைவர் மற்றும் பேரூராட்சியினுடைய அலுவலர் மூலமாக பேசி அந்த இடத்தை தேர்வு செய்திருக்கின்றோம். இங்கே வட்டாட்சியர் வந்திருக்கிறாங்க. எல்லோருமே கலந்து பேசி இங்கே குடியிருக்கின்ற மக்கள் அனைவருக்குமே இங்கே யார் குடியிருந்தார்களோ அவர்களுக்கு இங்கே 2 சென்ட் இடம் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. விரைவில் அந்த பட்டா கொடுக்கப்படும். மற்றும் பொதுப்பணித்துறையின் மூலமாக இந்த கால்வாய் தடுப்பு சுவர்லாம் இடித்து முழுவதுமாக அந்த பணியை மேற்கொள்வதற்கு அதிகாரிகள் இங்கே பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆற்றுல நடுவில் ஒரு பழைய பாலம் இடிஞ்சு உள்ள கிடக்கு. அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தண்ணி விளையாட போகும்போது உள்ள விழுந்து இறந்து கூட போயிட்டாங்க. இப்போ அதை நேஷனல் ஹைவேஸ் மூலமாக அதை எடுப்பதற்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்ட அரசுக்கு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த பேரிடர் காலத்தை சொல்லி அதை எடுப்பதற்கான ஒரு முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதையும் எடுத்து விட்டால் தண்ணி நேரடியாக ஆற்றுக்குள்ள போகும். கரையை ஒட்டி வராமல் நேரடியாக ஆற்றுக்குள்ள போகும். அப்போ அந்த பாதிப்பு இருக்காது. அதற்கான நடவடிக்கையும் செயற்பொறியாளரிடம் பேசியிருக்கின்றோம். கூடிய விரைவில் அது நடவடிக்கை எடுக்கப்படும். பாண்டியர் மகாலை தங்க வைத்திருக்கின்றோம். நேற்று மாலையிலிருந்து அவருக்கு தேவையான உணவெல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த 70 பேர் இந்த மக்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுலாம் வாங்கி முறையாக அவர்களுக்கு பட்டா வழங்கப்படும். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.